வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் டெக்குபி பேசுகிறேன். சாம்சங்கோட S24 அல்ட்ரா 2025 வாங்கலாமா? ஆக்சுவலாக வந்து S25 அல்ட்ரா வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக கேட்டால் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் S24 அல்ட்ரா வந்து உண்மையாலே ஒரு கிங்கு தான் எனக்கு கேட்டால். ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இந்த யூடியூப்பில் வ்ளாக்லேருந்து மேக்ஸிமம் பெரிய பெரிய யூடியூப் என்ன சொல்கிறது கண்டென்ட் கிரியேட்டர் கூட பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்துட்டு எக்ஸாம்பிள் 2024 உங்களுக்கு ஃபோன் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ரா தான் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன, அதில் இருக்கிற டைட்டானியம் பாடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து S23 அல்ட்ராலேருந்து S24 அல்ட்ராக்கு உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் இருக்குல்ல, ஆக்சுவலாக டெம்பர் போட்டுருங்களா கொஞ்சம் கிளாராக இருக்குது. எங்கேயாச்சும் இதில் ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் இருந்துச்சுன்னா இன்னும் இந்த அளவுக்கு கிளார் கிடையாது, நல்லாயிருக்கு. ஓகே, ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கூகுள் பிக்சல் 8 ப்ரோ தான் நான் லாஸ்ட்டாக வந்து யூடியூப் ஸ்டுடியோக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ நான் வந்து சாம்சங் S24 அல்ட்ராவுக்கு சுவிட்ச் ஆகிறேன். அது காரணம் என்னன்றது நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சாம்சங் S24 அல்ட்ராவில் ஏதாவது டவுட் இருக்கா, எவ்வளோக்கு வாங்கலாம், வாங்கினா எவ்வளோக்கு ஒர்த்து, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாமே ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபோன் வந்து என்கிட்ட வந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. ஆல்ரெடி S23 அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன், 6 மந்த் டு 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போ S24 அல்ட்ராக்கு நான் வந்திருக்கேன். பிக்சல் 8 ப்ரோலேருந்து S24 அல்ட்ராக்கு வந்திருக்கேன். பிக்சல் 8 ப்ரோட கூகுள் பிக்சலோடவே சாம்சங் சீரிஸில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த S சீரிஸ் மேலே எல்லாம் இவ்வளோ க்ரேஸாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, வாங்கலாமா இல்லையா, என்ன ஏதுன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஸ்பிளே பாருங்கள், ஆக்சுவலாக அவுட்டோரில் தாறுமாறாக இருக்கும். பிரைட்னஸ்லாம் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸாக கிடையாது. கேமரா அவுட்புட்டும் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, வாங்க ஒன் பை ஒன்றா பார்க்கலாம்.